வணக்கம் நண்பர்களே, நான் ராகவேந்திர ஆரா. இது ஆரா அப்டேட்ஸ். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய ஜனநாயக கூட்டணி, இந்த ரெண்டிலும் சீட் ஷேரிங் ரொம்ப தீவிரமாக இருக்கிறாங்க. திமுக தரப்பில் ஏற்கனவே பல கட்சிகளுக்கு தொகுதி பங்கீட்டை முடித்து விட்டார்கள். நேற்று மார்ச் 18ஆம் தேதி நாம் ஏற்கனவே சொன்னது போல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் என்று கையெழுத்து ஆகிவிட்டது. இன்றைக்கு மார்ச் 19ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் முதலமைச்சரை சந்தித்து பேசியிருக்கிறார். இன்றோ நாளையோ விடுதலை சிறுத்தைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், தேமுதிக இந்த 3 கட்சிகளுக்கும் ஒப்பந்தம் ஆகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இன்னமும் 6 இடங்கள் தான் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் நேற்று சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் அறிவாலயத்துக்கு சென்று கையெழுத்து போட்டதை அறிந்து அவர் மீது மார்க்சிஸ்ட் கட்சியினர் வருத்தப்பட்டதாகவும் தோழர்கள் மத்தியில் ஒரு பேச்சு உலவுகிறது. இந்த பக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியில பாஜக, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆகிய 3 கட்சிகள் தான் இப்ப பிரதான கூட்டணி கட்சிகள். அவற்றுக்கு எத்தனை இடம் ஒதுக்குவது என்பது பற்றி தீவிர ஆலோசனை நடக்கிறது. இன்றோ நாளையோ இறுதி முடிவு எட்டப்படலாம் என்கிறார்கள். இந்த தொகுதி பங்கீடு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது, திராவிட முன்னேற்ற கழக தலைமை அலுவலகமான அறிவாலயத்திலே நேர்காணலை முதலமைச்சர் ஆரம்பித்து விட்டார். 2 நாட்களாக நேர்காணல் நடந்து வருகிறது. ஏனென்றால் புதுச்சேரிக்கு முதல் கட்ட தேர்தல் என்றபடியால் முதலில் காரைக்கால், புதுச்சேரி மாவட்டங்களுக்கான நேர்காணலை தான் முதல் நாளில் நடத்தினார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதையடுத்து நேர்காணலின் 2வது நாளான நேற்று மார்ச் 18ஆம் தேதி தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கான நேர்காணலும், மாலை மதுரை மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கான நேர்காணலும் நேற்று நடந்தது. இந்த நேர்காணல்ல பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாவட்ட நேர்காணலில் மிக முக்கியமான விஐபி வேட்பாளர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு முன்னிலையிலேயே அவர்கள் திமுகவின் விஐபிக்களுக்கு எதிராக கடுமையான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதாவது ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் இப்போது சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர் சபாநாயகர் அப்பாவு. அவரும் அந்த தொகுதிக்கு மீண்டும் விருப்பமனு கொடுத்து பணம் கட்டியிருந்தார். அவர் உட்பட விருப்பமனு கொடுத்தவர்கள் அனைவரும் நேற்றைய நேர்காணலிலே முதலமைச்சர் முன்னிலையில் பங்கு பெற்றார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன ஏது என்று கேட்கும்போது அனைவரும் அப்பாவு மீது கடுமையான புகார்களை எடுத்து முன்வைத்திருக்கிறார்கள். இந்த முறை நாம் மீண்டும் இப்போதைய உறுப்பினருக்கே சீட்டு கொடுத்தால் அது கட்சியில் பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் தலைவரே என்று ஆவுடையப்பனுடைய ஆதரவாளர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்பாவுக்கு எதிராக நேர்காணலிலே கடுமையான புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் ஸ்டாலின் அப்பாவு மீது இவ்வளவு பெரிய அளவில் புகார்கள் வருவதைக் கண்டு திடீரென ஒரு கேள்வி கேட்க, அந்த கேள்வியை எதிர்பாராமல் அப்பாவு அதிர்ச்சி அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். என்ன கேட்டார் முதலமைச்சர் அப்படின்னா, ராதாபுரம் தொகுதியில் ஏற்கனவே தேமுதிக போட்டியிட்டு வென்றிருக்கிறது இல்லையா? அதாவது 2011 அதிமுக கூட்டணியில் மைக்கேல் ராயப்பன் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தேமுதிக சார்பில் வெற்றி பெற்றவர். அதை குறிப்பிட்டு அதை ஞாபகப்படுத்தி முதலமைச்சர் கேட்க, அங்க தேமுதிக எப்படி இருக்கு என்றும் ஒரு கேள்வியை நேர்காணலுக்கு வந்தவர்களிடம் முன்வைத்திருக்கிறார். இதை முதலமைச்சரிடமிருந்து எதிர்பாராமல் சபாநாயகர் அப்பாவு அதிர்ச்சி அடைந்து விட்டார் என்று சொல்கிறார்கள். இது ஒன்று. இன்னொன்று, அமைச்சர் மனோ தங்கராஜ் அவருடைய இப்போதைய சட்டமன்ற தொகுதி பத்மநாபபுரம், அந்த தொகுதியிலிருந்து அவர் மீண்டும் விருப்பமனு போட்டு இந்த நேர்காணலிலே அவர் பங்கேற்றார். அந்த தொகுதிக்கு திமுக சார்பில் பணம் கட்டிய மற்றவர்களும் அந்த நேர்காணலில் நேற்று பங்கேற்றனர். அவர்கள் அனைவரும் மனோ தங்கராஜ் மீது ஒரே மாதிரியான புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். அதாவது மனோ தங்கராஜ் அடிப்படையில் பத்மநாபபுரம் தொகுதியை சேர்ந்தவர் அல்ல. அவர் கிள்ளியூரில் இருக்கிறார். அவருடைய வீடும் கிள்ளியூரில் தான் இருக்கிறது. அவருடைய அலுவலகமும் கிள்ளியூரில் தான் இருக்கிறது. 10 கிலோமீட்டர் தாண்டி போனாதான் அவரை பார்க்க முடியும். அவரு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வரும்போது முக்கியமான திமுக நிர்வாகிகளுக்கு எந்த தகவலும் அளிப்பதில்லை. அவர் ஒரு டீம் வச்சிருக்காரு. அவங்களுக்கு மட்டும்தான் அவர் வர்றது போறது எல்லாமே தெரியும். அதனால திமுக நிர்வாகிகள் மட்டுமல்ல, மக்களுக்கும் ஒரு குறை இருக்கு. அதாவது பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்தவருக்கு பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு கொடுங்கள் தலைவா என்று நேற்று அனைவரும் வற்புறுத்தியிருக்கிறார்கள். இந்த புகார்களுக்கு மனோ தங்கராஜ் எந்த பதிலும் சொல்லவில்லை நேர்காணலிலே. சரி, உங்கள் கோரிக்கையை நான் பரிசீலிக்கிறேன் என்று முதலமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்.
அடுத்ததாக நாங்குநேரி சட்டமன்றத்தில் இப்போது உறுப்பினராக இருப்பவர் ரூபி மனோகரன், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர். அவர் மீது இந்த நேர்காணலில் பங்கு பெற்ற அனைவரும் காங்கிரஸ் கட்சிக்கு சீட்டு வேண்டாம், இந்த முறை உதயசூரியன் நிற்கட்டும் என்று முதலமைச்சரிடம் ஒரே குரலில் கூறியிருக்கிறார்கள். இதுல ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் கலந்து கொண்ட மற்ற நேர்காணல்களில் 25, 30 இப்படிதான் அந்த எண்ணிக்கை இருந்தது. ஆனால் நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்கு திமுக சார்பில் 42 பேர் வந்திருக்காங்க. அடேங்கப்பா, 42 பேரா என்று முதலமைச்சர் ஸ்டாலின் ஆச்சரியப்பட்டிருக்கிறார். 42 பேரையும் பேரை வாசித்து யார் யார் என்னன்னு என்று கேட்டிருக்கிறார். ஒன்றிய செயலாளர்கள், மாவட்ட பஞ்சாயத்து தலைவர், ஒன்றிய சேர்மன், இவ்வாறு பலரும் அங்கே இருந்திருக்கிறார்கள். நாங்குநேரி ஒன்றிய செயலாளர் ஆரோக்கிய எட்வினாக இருக்கட்டும், நாங்குநேரி ஒன்றிய சேர்மன் சௌமியா எட்வினாக இருக்கட்டும், அதே போல களக்காடு வடக்கு தெற்கு ஒன்றிய செயலாளர்களாக இருக்கட்டும், இவர்கள் அத்தனை பேரும் 30 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் இங்கே திமுக போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிறோம், நீங்கள் திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்தால் 200% வெற்றி பெற வைத்து காட்டுகிறோம் என்று முதலமைச்சரிடம் உறுதி கொடுத்தார்கள். அப்ப ரூபி மனோகரனுக்கு சொந்த ஊர் எது அப்படின்னு முதலமைச்சர் கேட்டார். அப்போ நாங்குநேரி நிர்வாகிகள், அவருக்கு சொந்த ஊர் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு, அவர் இப்ப இருக்கிறது பிசினஸ் பண்றது எல்லாமே சென்னை தாம்பரம் பகுதி, அங்கதான் அவர் கட்டுமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால அவர் பிறந்த ஊர் கன்னியாகுமரி, இப்போது இருக்கும் ஊர் சென்னை தாம்பரம். காங்கிரஸ் கட்சியில் அவருக்கு நாங்குநேரியை கொடுத்துருக்காங்க. நாங்குநேரியை இந்த முறை திமுக கேட்டு பெற வேண்டும், நாம் நிற்க வேண்டும். ஏனென்றால் அவருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் அங்கே சுமூக உறவு இல்லை என்று நாங்குநேரி சட்டமன்ற உறுப்பினர், காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் ரூபி மனோகரன் மீது கடுமையான புகார்களை முன்வைத்திருக்கிறார்கள். அடுத்தது நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி. இந்த பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியின் தற்போதைய உறுப்பினராக இருப்பவர் அப்துல் வஹாப். அவர் தான் நெல்லை மத்திய மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார். இதுல ஒரு கொடுமை என்னன்னா, பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் தான் நெல்லை மாநகராட்சியின் பெரும்பகுதி இருக்கிறது. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட மாநகர வார்டுகள் அங்கதான் இருக்கின்றன. இந்த 34 வார்டுகள்ல ஒரு கவுன்சிலரை தவிர வேறு யாரும் விருப்ப மனு செலுத்தவில்லை. அதே போல பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதி செயலாளர்கள் யாரும் விருப்ப மனு கொடுத்து நேர்காணலுக்கு வரவில்லை. பகுதி செயலாளர்கள் வரவில்லை, வார்டு கவுன்சிலர்கள் வரவில்லை, வார்டு செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் அவர்களும் பணம் கட்டவில்லை. முதலமைச்சர் விசாரித்திருக்கிறார், எந்த நிர்வாகியும் கட்டலையா அப்படின்ட்டு. இல்லைங்க அப்படின்னு RS பாரதி சொல்லியிருக்காரு. ஆக அப்துல் வஹாப் தனக்கு எதிராக, தனக்கு போட்டியாக எந்த நிர்வாகியும் பணம் கட்டிவிடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்திருக்கிறார் என்ற தகவல் முதலமைச்சருக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கடந்தும் கிட்டத்தட்ட 34 பேர் அந்த நேர்காணலில் பங்கேற்றார்கள். அவர்கள் அப்துல் வஹாப் அவர்களுக்கு எதிரான புகார்களை அடுக்கியிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்துல் வஹாப்பை பார்த்து, நீங்க தான் எம்எல்ஏவா என்று கேட்டிருக்கிறார். ஆமாம் தலைவரே என்று அவர் சொல்லியிருக்கிறார். நீங்க தான் மாவட்ட செயலாளருமா என்று கேட்டிருக்கிறார். ஆமாம் தலைவரே என்று சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது தொகுதியில கெட்ட பேர் இருக்கா என்று அவரிடமே ஒரு விதமாக ஒரு நக்கலாக முதலமைச்சர் கேட்டதாகவும், அப்போது நேர்காணலில் இருந்தவர்கள் பலரும் சிரித்து விட்டார்கள் என்றும் சொல்கிறார்கள். பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதியில இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜாஸ்மின் என்ற ஒரு பெண், அவர் சென்னையிலே ஐடி ஊழியராக இருக்கிறார். அவருடைய சொந்த ஊர் பாளையங்கோட்டை, ஆனால் அவர் இருப்பது இப்போது சென்னையில். அவர் விருப்ப மனு கொடுத்து நேர்காணலில் வந்திருக்கிறார். நீங்க என்னமா பண்றீங்க, நீங்க என்ன பதவியில் இருக்கீங்க என்று முதலமைச்சர் கேட்டிருக்கிறார். நான் திமுகவில் உறுப்பினர் தான் தலைவரே, ஆனால் உங்கள்கிட்ட சில விஷயங்களை சொல்றதுக்காக இங்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். சரி சொல்லுங்க என்று முதலமைச்சர் கேட்க, உங்களுடைய நலத்திட்டங்கள் அனைவரையும் போய் சேர்ந்திருக்கு, குறிப்பா பெண்கள் எல்லாம் உங்களுடைய நலத்திட்டங்களால ரொம்ப அவங்களுக்கு திருப்தியா இருக்காங்க. அதே நேரம் உங்களுடைய ஆட்சிக்கு கெட்ட பெயர் என்றால் அது மாநகராட்சி உறுப்பினர்கள், அதாவது மாநகராட்சி மன்ற உறுப்பினர்கள், மேயர்கள், மண்டல தலைவர்கள், இப்படிப்பட்டவர்களால் தான் இந்த ஆட்சிக்கு கெட்ட பேரே என்று அந்த பெண் சொன்னதும், மேடையில் இருந்த ஸ்டாலினுக்கு அருகே அமர்ந்திருந்த நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு அவர்களுக்கு சற்று ஷாக் ஆகிவிட்டது. இப்படியாக இந்த நேர்காணல் நடந்திருக்கிறது. இன்னொரு நேர்காணல் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி. அதற்கு இப்போதைய சட்டமன்ற உறுப்பினர், சமீபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்த OPS ஆதரவாளராக இருந்து திமுகவில் சேர்ந்த மனோஜ் பாண்டியன். OPSக்கு முன்னாடி அவர் வந்துட்டார், அவரும் பணம் கட்டியிருந்தாரு. அவருடைய ஆதரவாளர்கள் சிலரும் அவருக்காக பணம் கட்டியதாக சொல்கிறார்கள். மற்றபடி திமுக நிர்வாகிகளும் இந்த நேர்காணலுக்கு வந்திருந்தார்கள். அப்போது
முதலமைச்சர் மனோஜ் பாண்டியன் வந்த பிறகு ஆலங்குளம் தொகுதி எப்படி இருக்கு, கட்சி வளர்ந்திருக்கா என்று கேட்டிருக்கிறார். அதற்கு சீனியர் பேரூர் செயலாளர் உட்பட ஆலங்குளம் நகர செயலாளர் உள்ளிட்ட பல நிர்வாகிகள் அவர் வர்றதுக்கு முன்னாடியே ஆலங்குளம் தொகுதியில திமுக நல்லாதான் தலைவர் இருக்கு என்று சொல்ல, அப்புறம் ஏன் தோற்றோம், 2021 ஏன் தோற்றோம் என்று முதலமைச்சர் எதிர்கேள்வி கேட்டிருக்கிறார். அதற்கு 2021 வேட்பாளராக அன்று நிறுத்தப்பட்டவர் கட்சி நிர்வாகிகளோடு இணக்கமாக இல்லை, அதனால்தான் நம்முடைய வெற்றி வாய்ப்பு இழந்தோமே தவிர கட்சி மேல பிரச்சனை இல்லை. இப்போதும் நீங்கள் ஆலங்குளத்தில் திமுகவை சார்ந்த ஒருவருக்கு வாய்ப்பு கொடுங்கள், வந்தவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்காதீர்கள் என்றும் நிர்வாகிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இப்படி நேர்காணல் முழுதும் மிகுந்த ஜனநாயகத்தோடு ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர்கள், விருப்ப மனு கட்டி உள்ளே வந்த நிர்வாகிகள், ஏன் எந்த பதவியில் இல்லாவிட்டாலும் உறுப்பினராக இருப்பவர்கள் கூட, திமுக உறுப்பினராக இருப்பவர்கள் கூட தங்கள் மனதில் பட்டதை முதலமைச்சரிடம் பேச முடிந்தது என்று சொல்கிறார்கள். இதுவே 1-to-1 வச்சிருந்தா இன்னும் ஆழமா, இன்னும் துல்லியமா நாங்கள் முதலமைச்சர் சொல்லியிருப்போம். ஆனால் எல்லாரையும் சேர்த்து அவர் நேர்காணலுக்கு அழைத்ததால எங்களால் இதுக்கு மேலே சொல்ல முடியல என்று சொல்கிறார்கள். இதற்கும் முதலமைச்சர் அந்த ஒவ்வொரு நேர்காணலின் போதும் இதற்கும் பதில் சொல்றாரு. அதாவது என்னன்னா, உங்கள் ஒவ்வொருவரையும் 1-to-1 சந்தித்து பேசதான் எனக்கு விருப்பம். ஆனால் ஒரு பக்கம் சீட் ஷேரிங் நடக்குது, இன்னொரு பக்கம் தேர்தல் வேற மிக பக்கத்தில் வந்துருச்சு. அதனால நாம கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள், என்னென்ன சட்டமன்ற தொகுதிகள், எத்தனை தொகுதிகள் என்பதையெல்லாம் முடிவு செய்துவிட்டு அதற்கு பிறகு நாம் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதிகளுக்கு மட்டும் நேர்காணல் நடத்தும் போது அது கால அவகாசம் இல்லை. அதனால தான் இப்போ உங்களோட சேர்த்து உங்களை கூப்பிடுறேன் என்று முதலமைச்சர் இதற்கு ஒரு விளக்கமும் அளித்திருக்கிறார். இப்படியாகத்தான் திமுகவுடைய நேர்காணல் நடந்திருக்கிறது. முக்கியமான விஐபிக்களுக்கு மீண்டும் நமக்கு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு அதிர்ச்சியை இந்த நேர்காணல் அளித்திருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்ட நேர்காணலில் அமைச்சர் மனோ தங்கராஜ், சபாநாயகர் அப்பாவு ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா என்ற கேள்விக்குறி எழுந்திருப்பதாக நேர்காணலில் கலந்து கொண்ட திமுக நிர்வாகிகளே நம்மிடம் உறுதியாக கூறுகிறார்கள். அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.